ஒரு கோவிலுக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம், எங்கேயாவது ஸ்பெஷல் கியூ இருக்கா, ஏதாவது இருக்கா, நம்ம உள்ளே போயிடலாமா ஏதாவது பே பண்ணி, ஏன்னா அந்த கூட்டத்தில் நம்மளை நெருக்குவாங்க, இந்த கூட்டத்தில் என்னன்னா ரொம்ப பெரிய பேனர் வச்சு அதுக்கு பால் அபிஷேகம் பண்ண போய் அங்கேருந்து கீழே விழுந்திருக்காங்க, விழுந்து அடிபட்டிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவ்வளோ ஓகே, ஏன் அவர் மேலே ஏன் ஃபைல் ஆயிருக்கு? அவர் வந்தார், அவர் பார்த்துட்டு அவர் போகிறாரு, அவர் சர்ப்ரைஸ் விசிட் வந்தார், ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கிளாரிட்டி என்ன அப்படின்னா, நமக்கே நல்லா தெரியும் ஒரு செலிபிரிட்டி நைட்டுக்கு அப்புறம் எந்த ஷோஸும் நடக்காமல் பேன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னா அல்லு அர்ஜுனோட டீம் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கும் ரொம்ப துயரமாக தான் இருக்குது. அந்த வணக்கம், நான் அட்வொகேட் பிரியதர்ஷினி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மூவி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி கண்டிப்பாக வீக்லி ஒரு மூவி நான் போயே தீருவேன். அது வந்து முன்னெல்லாம் எப்படி ஆகுனா என்னோடய ஃபேவரட் ஆக்டர் அவர் மூவி மட்டும் தான் நான் போவேன் அப்படிங்கிறத தாண்டி இப்போ அது நம்ம எல்லாருக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு டைம் பாஸ், நம்மளோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வெளியே வரதுக்கான ஒரு விஷயமா ஆகிட்டுருக்கு. பட் நம்ம மூவி போகிறதே ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருந்துகிட்ருக்கு. பட் போகிற இடத்துலையே ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அங்கேயே ஒரு உயிர் போகுது அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா ஐயோ தேட்டர் போகணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வரும். மொதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கூட்டம் அப்படின்னாலே அலர்ஜி ஆகும் எல்லாருக்குமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோவிலுக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம், எங்கேயாவது ஸ்பெஷல் கியூ இருக்கா, ஏதாவது இருக்கா, நம்ம உள்ளே போயிடலாமா ஏதாவது பே பண்ணி, ஏன்னா அந்த கூட்டத்தில் நம்மளை நெருக்குவாங்க, இந்த கூட்டத்தில் எப்படி நம்ம தாண்டி போகிறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதுவே வந்து நம்ம ஒரு தேட்டர் போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ ஆகட்டும், ஒரு ஆக்டரோட, ஒரு பெரிய ஆக்டரோட ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ வருது அப்படின்னா என்னோட இன்டென்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படியாவது நான் தேட்டருக்குள்ளே போய் என் சீட்டை நான் பிடிச்சிடணும், அதுக்கு நான் யாரை வேணால் அடித்து தள்ளிட்டு என்ன வேணால் பண்ணிவிட்டு நானே அடிப்பட்டாலும் பரவாயில்ல நான் உள்ளே போயிடுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. இதோட விளைவுன்னு இதை சொல்கிறதா இல்லை வந்துட்டு இது எப்படி சொல்கிறது, இது வந்து இன்டென்ஷனலாக நடந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடையாது. எதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வெட்னஸ்டே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதாவது புஷ்பா 2 மூவி ரிலீஸில் வந்துட்டு, அதாவது ஆந்திராவில் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது சந்தியா தேட்டரில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு 35 வயசு மதிப்புள்ள ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. அதாவது ஹைதராபாத்தில் நடந்த ஒரு விஷயம், இறந்துருக்காங்க. அவங்க பையன் வந்து கிரிட்டிக்கலாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக. ஏன்னா எந்த விஷயம் ஈஸியாக ரீச் ஆதோ இல்லையோ, மூவி ரிலேட்டட் விஷயம் வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். அது என்ன மூவினா புஷ்பா 2. ஏன்னா புஷ்பா 2 நமக்கு புஷ்பா 1 அந்த புஷ்பா 2 எவ்வளோ ஹைப் இருந்தது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து எல்லாருமே உடனே போய் மூவி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால 35 வயசு அவங்க மதிப்புள்ள ரேவதி அப்படிங்கிறவங்களும் அவங்க பையன் அவங்க ஹஸ்பண்ட், அதாவது ஸ்ரீதேஜ் அப்படிங்கிற அவங்க பையன் 13 வயசு அவருக்கு, அவங்க ஹஸ்பண்ட், இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து தேட்டருக்கு போயிருக்காங்க. சந்தியா தேட்டர் அங்கே போயிருக்காங்க மூவி பார்க்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது புதன்கிழமை 9:30, அதாவது செகண்ட் ஷோக்கு அவங்க உள்ளே போகிறதுக்கு வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா, அல்லு அர்ஜுன் வந்து சர்ப்ரைசிங்காக யாருக்கும் எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அவர் வந்து தேட்டருக்கு வந்திருக்காரு. அதாவது சர்ப்ரைஸ் விசிட், அதாவது தேட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குமே இன்ஃபார்ம் பண்ணலை, போலீஸ்க்குமே இன்ஃபார்ம் பண்ணலை. சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரலாம், அவர் ஒரு தேட்டருக்கு வந்துட்டு போகிறாரு, எதுக்கு இந்த இடத்துல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நம்ம எல்லாருமே தேட்டர் போயிருப்போம். ரொம்ப க்ரௌடட் ஏரியாஸு, அதுவும் இந்த மாதிரி யாராவது ஒரு பெரிய ஆக்டரோட மூவிஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு, எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த தேட்டரோட செக்யூரிட்டிஸ் ப்ளஸ் போலீஸ் அஃபிஷியல்ஸ் அந்த இடத்துல இருப்பாங்க. நம்மளே அதை பார்த்துருப்போம். ஒரு தேட்டர் போகிறோன்னா வெளியே வந்து அந்த வண்டிகளை வந்து ப்ராப்பராக டைவர்ட் பண்ணி விடுறதுக்கு ஒரு போலீஸ் இருப்பாங்க, உள்ள என்ட்ரன்ஸில் ஒரு போலீஸ் இருப்பாங்க. ஸோ போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுவும் நமக்கும் தெரியும், ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஓட்டு போட வந்தாலே நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஆக்டர் வராங்க எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கோர்ட்டில் பார்த்துருப்போம், அதாவது டிவோர்ஸ் கேஸஸ், ஜெயம் ரவி கேஸ் ஆகட்டும், தனுஷ் கேஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம நியூஸ் மீடியாவில் பார்த்தோன்னா கண்டிப்பாக கூடவே ஒரு போலீஸ் வருவாங்க, ஒரு போலீஸ் போவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஆக்டர் வராங்க அப்படின்னும் போது ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக அவங்க போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல.
ஓகே, இது எல்லாமே ஓகே, ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ரெண்டாவது, ஓகே உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன்னா எல்லாரும் தான் போகிறோம், கூட்ட நெரிசலில் சிக்கிட்டு போகிறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்படலை. வேறு மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்னென்னா ரொம்ப பெரிய பேனர் வச்சு அதுக்கு பால் அபிஷேகம் பண்ண போய் அங்கேருந்து கீழே விழுந்திருக்காங்க, விழுந்து அடிபட்டிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவ்வளோ இருக்குது, எப்படி அவங்களுக்கு உயிர் போயிருக்கும்? ஏன்னா அங்கே அத்தனை பேர் போனாங்க, என்ன நடந்தது இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, கூட்ட நெரிசலில் வந்து இவங்க போகும்போது இவங்க வந்து இன்சஃபிஷியன்ட் ஏர், அதாவது இப்போ நமக்கே என்ன ஆகுது அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல க்யூவில் நிற்கிறோன்னா ஐயோ மூச்சு முட்டுது அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். எங்கே நமக்கு வந்து காற்று இருக்காதா, இல்லை கையை வச்சு விசிற ஆரம்பிப்போம். அதெல்லாமே நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதே விஷயம்தான் இங்கே நடந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் இன்சஃபிஷியன்ட் ஏர் அவங்களால சரியாக மூச்சு விட முடியாமல் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. பையனும் அதே மாதிரி தான் மயங்கி விழுந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அம்மா, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனப்பறம் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 35 வயசு அந்த பையனோட அம்மா ரேவதி அவங்க வந்து வழியிலே இறந்துட்டதாகவும், பையனுக்கு வந்து லங்ஸும் ரொம்ப வீக் ஆகிருக்கு. பிகாஸ் ஆஃப் லோ ஆக்சிஜன் அண்ட் லோ பிபி. அதனால் வந்துட்டு அவரை வந்து நாங்கள் கிரிட்டிக்கல் யூனிட்டில் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பையனுக்கு அந்த தியேட்டர் வாசல்லே ஸ்பாட்லேயே வந்துட்டு சிபிஆர் பண்ணியிருக்காங்க. அதாவது எமர்ஜென்சி ரெஸ்பான்சிவ் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அந்த இடத்துல கொடுத்து தான் அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஓகே, இந்த சம்பவம் நடந்துருச்சு. இந்த மாதிரி கூட்ட நெரிசல் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இதுக்கு ஏன் கேஸ் போடணும் அப்படிங்கிற கேள்வி ரைஸ் ஆகலாம். இந்த சம்பவத்தை வந்து எப்படி நடக்காமல் தடுத்திருக்கலாம் அப்படின்னும் இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி வந்துட்டு நமக்கு வரும். இது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, ஹைதராபாத் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அங்கே வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபைல், அவங்க ஒரு ப்ரெஸ் இது கொடுத்துருக்காங்க. அதாவது சிக்கட்பள்ளி ஆர்டிசி போலீஸ் ஸ்டேஷன் அங்கேருந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இதில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3 செக்ஷன்ஸுக்கு கீழே நமக்கு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது செக்ஷன் 105 ஆஃப் பிஎன்எஸ் பாரத் நியாய சங்கீதா, அது ஒரு செக்ஷன். செகண்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செக்ஷன் 118 clause 1 of BNS read with section 3 clause 5 of BNS. இந்த 3 செக்ஷன் கீழே வந்துட்டு நமக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த 3 செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது செக்ஷன் 105 culpable homicide not amounting to murder அப்படின்னு சொல்லுது. என்னன்னா, அந்த இடத்துல கண்டிப்பாக யாரோட இன்டென்ஷனும் மர்டர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு உயிர் இந்த இடத்துல போயிருச்சு, இன்னொரு உயிர் வந்து போராடிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேஸில் இந்த செக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 118 clause 1. இது என்ன அப்படின்னா, வாலண்டியர்லி காசிங் ஹர்ட் வித் 118 என்ன சொல்லுதுன்னா, வாலண்டியர்லி காசிங் ஹர்ட் வித் வெப்பன்ஸ் ஆர் டேஞ்சரஸ் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுது. 118 clause 1 என்ன சொல்லுது அப்படின்னா, யாருக்காவது ஒரு கிரீவியஸ் ஹர்ட் ஏற்படுத்துறது, அதாவது இன்டென்ஷனலி ஒரு ஹர்ட் ஏற்படுத்துறது. செக்ஷன் 3 clause 5 இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு, ஒரு கிரிமினல் ஆக்டை பல பேர் சேர்ந்து செஞ்சாலும் ஒருத்தர் செஞ்சாலும் என்ன ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குமோ அந்த வெயிட்டேஜ் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 3 செக்ஷன்ஸை வந்து எஃப்ஐஆரில் இன்க்ளூட் பண்ணி யார் யார் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த தியேட்டர் மேனேஜ்மெண்ட் மேலே, அதாவது ஓனர் மேலே, மேனேஜ்மெண்ட் மேலே, அல்லு அர்ஜுன் மேலேயும் இங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. சரி, ஓகே, ஏன் அவர் மேலே ஏன் ஃபைல் ஆயிருக்கு? அவர் வந்தார், அவர் பார்த்துட்டு அவர் போகிறாரு, அவர் சர்ப்ரைஸ் விசிட் வந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கிளாரிட்டி என்ன அப்படின்னா, நமக்கே நல்லா தெரியும், ஒரு செலிபிரிட்டிஸ் வராங்கன்னா அவங்க கூட வர செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை வந்து சேஃப்கார்ட் பண்ண எல்லாரையும் பிடிச்சி தள்ள தான் செய்வாங்க அந்த இடத்துல. ஓகே, அந்த விஷயத்த அவங்க பண்ணியிருக்க கூடாது. ஸோ அவங்க தள்ளதுனாலையும் இவங்க கீழே விழுந்திருக்கலாம். ஏன்னா இப்படி தள்ளும் போது கூட்டம் இன்னும் ஜாஸ்தியாகும், அதனால் அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, ஏன் வந்து அல்லு அர்ஜுன் மேலே வந்து கம்ப்ளைண்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் வர்றதை வந்து லோக்கல் போலீஸ் ஃபோர்ஸ்க்கு, போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸருக்கு யாருக்குமே இன்ஃபர்மேஷன் பண்ணலை அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். தேட்டர் மேலே ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, தேட்டர்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு செலிபிரிட்டிஸ் வராங்க, ஓகே, அது வந்து சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்துட்டாருன்னு சொல்லி இங்கே டிஃபென்ஸ் பாயிண்ட் எடுத்தாலும் அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் யாராவது வரப்போ செப்பரேட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கேட் இருக்கணும். அது இந்த இடத்துல இல்லை. ஆல்ரெடி ஒரு கேட் வழியாக கூட்டம் வந்திருக்கு, இவரும் உள்ளே வரும்போது இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு முதல்ல. ரெண்டாவது, அட்லீஸ்ட் அந்த தியேட்டர்ஸ்லையாவது போதுமான அளவுக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருந்திருக்கணும். அதாவது கூட்டத்தை கலைச்சி விட ப்ராப்பரைஸ்டாக அவரை எல்லாரையும் நிறுத்தி வச்சு அவரை உள்ளே அனுப்புறதுக்கு பண்ணியிருக்கணும். அதுவும் இந்த தியேட்டரில் இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த சந்தியா தியேட்டர் மேலே, அல்லு அர்ஜுன் மேலே, அந்த மேனேஜ்மெண்ட் மேலே, எல்லார் மேலேயும் வந்துட்டு இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து யார் நமக்கு வந்து எஃப்ஐஆர் மூலியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் ராஜு நாயக் அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த இடத்துல இதெல்லாமே நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இது எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லாமே ஓகே.
நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணிட்டோம். ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் யார் ஃபைல் பண்ணா? ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைலிங் பார்த்தோன்னா நம்ம 2 விஷயம் எடுக்கலாம். ஒன்று வந்து போலீஸே ஒரு இன்சிடென்ட்டை பார்த்து சூமோட்டாவும் எடுக்கலாம், இல்லை யாராச்சும் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கலாம். அப்படி பார்த்தோன்னா இந்த இடத்துல இறந்தாங்க இல்லையா ரேவதி, ப்ளஸ் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லையா ஸ்ரீதேஜ் பையன், அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ நமக்கு எங்கேயாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த ஃப்ளட்டு வந்து நிறைய இடத்துல கரண்ட் இல்லை, அது எதுவுமே இல்லை, எங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை, வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்கணும் போது மக்கள் பண்ண முதல் விஷயம் என்னவாக இருந்ததுன்னா ப்ரொட்டஸ்ட்டாக தான் இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக ரோட்டுக்கு வர்றது, ரோட்டுக்கு வந்து எங்களுக்கான தேவைகளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, போகிற வர வெஹிக்கிள்ஸ் விடாமல், அதனால டிராஃபிக்ஸ் ஆனது. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னால இம்மீடியட்டாக அடுத்து அது ஃபாலோட் பை வர ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ரொட்டஸ்ட்டாக தான் அந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி தான் அந்த தேட்டர், அதாவது சந்தியா தேட்டர் வாசலில் இந்த விஷயம் நடந்தப்புறம் அங்கே வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட் அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிட் நைட் ப்ரீமியர் ஷோவை வந்து இனிமே வந்துட்டு கொண்டு வராத மாதிரி பேன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களோட விஷயமா இருக்குது. ஏன்னா நமக்குமே நல்லா தெரியும் ரீசன்ட் டைம்ஸில் வந்து சில மூவிஸ் ஏர்லி மார்னிங் 5:30 அந்த தீபாவளி டைமில் அந்த ஷோஸ் வந்துட்டு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து நிறைய இஷ்யூஸ் நடந்தது, நிறைய பெர்மிஷன்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது தேட்டர்ஸ்க்கு. அது செப்பரேட்டாக மக்கள் எல்லாருமே சொன்ன விஷயம் என்னவா இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா இனிமே மிட் நைட் ஷோஸ், அதாவது நைட்டுக்கு அப்புறம் எந்த ஷோஸும் நடக்காமல் பேன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது அங்கேருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, அந்த பையனை எந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ வச்சுருக்காங்க அப்படின்னா துர்காபாய் தேஷ்முக் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இப்போ அந்த பையனை செகந்திராபாத்தில் இருக்குது, அந்த பையனை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா ரேவதி அங்கே கூட்டிகிட்டு போனப்போ தான் இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அல்லு அர்ஜுனுக்கும் இது தெரியும், மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லு அர்ஜுனோட டீம் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கும் ரொம்ப துயரமாக தான் இருக்குது. அந்த பையனுக்கோ இல்லை அந்த ஃபேமிலிக்கோ என்ன நீட் இருக்கோ, ஃபர்தர் என்ன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்ன தேவைகள் இருக்கோ அதை என்னோட டீம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சைடுலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஓகே, இது என்ன தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சு எல்லாமே ஓகே. அவங்க கொடுக்குற காசோ இல்லை அவங்க வந்துட்டு போயிட்டு சொல்கிற ஆறுதலோ போன ஒரு உயிரையும் திரும்ப கொண்டு வர போகிறதில்ல. ஸ்டில் அந்த கிரிட்டிக்கல் யூனிட்டில் இருக்க ஒரு பையனுமே இன்னும் அது எப்படின்னு டாக்டர்ஸுமே சொல்லலை. ஏன்னா அவங்களுக்குமே வந்துட்டு சிடி ஸ்கேன், தென் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் அண்ட் தென் ஸ்பைன் ஸ்கேன் பண்ணதில் ஸ்கேன் வாஸ் லைக் நார்மல். பட் இருந்தாலுமே லங்ஸுக்கு ப்ராப்பர் ஆக்சிஜன் சப்ளை ஆகலை, ப்ளஸ் இஸ் ஹேவிங் தட் ரொம்ப லோ பிளட் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத எங்களால் இப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் டாக்டரோட ஸ்டேட்மெண்ட்டாக அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஓகே, இது எல்லாமே நம்ம லாவில் பார்த்தோம். ஓகே, இந்த மாதிரி நடந்துச்சு, அவங்க மேலே இது போட்டாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் போட்டாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு, இது எல்லாமே ஓகே. பட் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, மேபி போலீஸ் அஃபீஷியல்ஸ் அங்கே நிறைய இருந்திருக்கலாம், இல்லை செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நிறைய இருந்திருக்கலாம், இல்லை அவர் சர்ப்ரைஸாக வராமல் ப்ரியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம், செப்பரேட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கேட் இருந்திருக்கலாம். இது எல்லாமே ஓகே. இது இருந்திருந்தால் மேபி இதை தடுத்திருக்கலாம். கண்டிப்பாக அப்படின்னா சொல்ல முடியாது, மேபி இந்த அசம்பாவிதம் நடக்காமல் தடுத்திருக்கலாம். ஓகே, இது எல்லாமே அவங்க பண்ணுற விஷயம். ஆஸ் அ பர்சன் நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா வந்துட்டு ஒரு வேளை அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்குது, அது ஒரு ப்ரைடு மாதிரின்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டேன் இந்த மூவியை அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுலையோ இல்லை நம்ம போயிட்டு வெளியே ஒரு 4 பேர்கிட்ட சொல்கிறதுலையோ ஒரு பெரிய பெருமை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி உயிர் முக்கியம், ஃபேமிலி மெம்பர்ஸ் முக்கியம். ஸோ இனிமேல் அதை நான் உங்களுக்கு அந்த வந்து கோரிலேட் பண்ணேன். நம்ம ஒரு கோவில் போனாலோ இல்லை ஒரு சர்ச்சோ மசூதி எங்கே போனாலுமே ஒரு ரிலீஜியன் பேஸ்டு நம்ம ஒரு பேசிக் கஸ்டம்ஸ் ரிலேட்டட் நம்ம எங்கே போனாலுமே அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் லைனில் நின்று ஒரு சாமியை பார்க்குறதுக்கு நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். அந்த இடத்துல ஐயோ என்னால் அந்த கூட்டத்தில் நிற்க முடியாது, எனக்கு வேர்க்கும், எனக்கு மூச்சு திணறும், மூச்சு விட முடியாது அப்படின்னு. ஆனால் ஒரு மூவி ஆகட்டும் இதுவாகட்டும் அடிச்சு பிடிச்சாது போயிட்டு நான் அந்த இடத்துல பார்த்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ இந்த இடத்துல என்னென்னா தவறுகள் நடக்குது, அதில் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, நடந்த தவறுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றதை தாண்டி அந்த தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும். ஒரு வேலை சரி ஓகே, மூவின்றது இருக்க தான் போகுது கண்டிப்பாக தேட்டர்ஸில், அது என்றைக்கு வேணால் போய் நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி இல்லைனா ஒரு வாரம் கழித்து போய் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் கை குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க, ரொம்ப வயசானவங்களை கூப்பிட்டுட்டு தேட்டர்ஸ்க்கு வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது சேஃப்டியான்னு கேட்டால் சேஃப்டியே கிடையாது. ஏன்னா நமக்குமே தெரியும் என்ன ஒரு ஓப்பன் ஏர் நம்ம சோர்ஸில் இருந்தாலுமே அந்த நெருக்கும் போது என்ன ஆகும், என்னென்ன நடக்கும், நமக்குமே என்ன டிஃப்ரென்சஸ் ஃபீல் ஆகும் நமக்கு தெரியும். அதனால் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சைடு இருந்தும் நம்ம தற்காத்துக்கணும். ஆக்சுவலி
இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது, போகாமல் இருக்கிறது, இல்லை ஒரு கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம் மாற்றம் வரணும், இது எல்லாமே சேஞ்ச் பண்ணணும், பண்ணால் இந்த அசம்பவிதங்கள் இனிமேல் நடக்காது அப்படிங்கிறது. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த விஷயங்கள் ஒரு வேளை நம்ம இது எல்லாத்தையும் மாற்றி அங்கே ஒரு 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ நம்ம போய்க்கலாம் அப்படின்னும் போது தேட்டர் வர இதோட க்ரௌடு மேபி குறையலாம், அவங்க பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக போகலாம். இது வந்து ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ நம்ம ஒரு பப்ளிக்காக நம்ம எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அட் த சேம் டைம் தேட்டர்ஸ் எல்லாருமே, தேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்க ப்ரோட்டோகால்ஸ் அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆகணும். இவ்வளோ மினிமல் சோர்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்கணும், மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து ப்ராப்பர் அவங்க வந்துட்டு போகிறதுக்கு தனி வழி இருக்கணும், ப்ளஸ் பப்ளிக் வந்துட்டு போகிறதுக்கு தனி வழி இருக்கணும். ப்ளஸ் ஓவர் க்ரௌடு வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி அந்த க்ரௌடை எப்படி மேனேஜ் பண்ணி உள்ளே விடுறது, அவங்க எப்படி ரொம்ப சேஃபாக அவங்க வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறது, இது எல்லாமே தியேட்டர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கவனம் வச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த கேஸில் என்ன நடந்ததோ அடுத்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது இதே மாதிரி பனிஷ்மெண்ட்ஸும் இருக்கலாம், இல்லை இதை விட ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட்ஸும் இருக்கலாம். நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.